ஹலோ காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மைன்கிராஃப்ட் அந்த எஸ்எம்பி சர்வர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபோர்ட்ரஸ் வந்துருக்கோம் கைஸ். ஃபோர்ட்ரஸ்க்கு ரூட்டு போடுறதுக்குள்ளார ஐயோ அவ்வளோலாம் ரூட்டு போடல, கொஞ்சம் தூரம் தான். ஆனால் கொஞ்சம் நிறைய லாவா அது மாதிரி நிறையா வந்துச்சு. இப்போ எப்படியோ ஃபோர்ட்ரஸ் கிட்ட வந்தாச்சு கைஸ். வந்து நீங்கள் டர்ட் போய் லாவா வாட என்ன கைஸ் திடீர்னு நெருப்பு வருது சம்மந்தமே இல்லாமல். சரி நமக்கு என்ன அங்கே என்ன அது பேர் என்னமோ வரும், அதில் சேடில் வச்சு குதிரையில் போகிற மாதிரி இங்கே நெதரில் லாவாவில் போகலாம். அது எனக்கு அது டேட் வை மேலே போ, இங்கே டேட் வை வச்சு தான் போகணும் கைஸ். ஓகே, ஃபோர்ட்ரஸ் நல்லா பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போனேன் ஒரு தடவை. ஸோ மேலே மட்டும் தான் போனேன். அதுக்கப்புறம் செத்துட்டேன்னா மறுபடியும் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு போய் ரீஸ்பேன் ஆன்சர்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நிறைய ரீஎண்டு போர்ட்டல்லாம் பார்த்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஓகே, இப்போதைக்கு இந்த முள்ள காலி கொண்டு போய் அப்புறமா தொல்லை பண்ணிட ஆரம்பிக்க போகுது. ஆரோஸ் நிறையா கொண்டு வந்தேன். அடிக்காத சரி போவார். ஓகே வாங்க, இன்னும் எனக்கு ஒரு பிளேஸ் ராடு கூட கிடைக்கல. பிளேஸ் ராடுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, இப்போ அப்படியே ரீஸ்பேன் பாயிண்ட்டை செட் பண்ணிப்போம். எங்கே குளோஸ் ஸ்டோனு 64 கலெக்ட் பண்ணேன். ஏன்னா நமக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதுலேருந்து தான் இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, அதில் இது எல்லாத்தையும் போட்டாச்சா. இப்போ ரீஸ்பேன் பாயிண்ட் செட் பண்ணிட்டு அப்படியே மேலே போவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்படி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். மேலே இடிக்குது. ஓகே, மேலே அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரீஸ்பேன் பாயிண்ட். ஓகே, எதுக்கும் இப்போ சேஃப்டிக்கு தான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஆனால் ரீஸ்பேன் பாயிண்ட் செட் கொடுக்கல. இப்போ தான் ரீஸ்பேன் செட்டுன்னு காமிச்சிருக்கு. வந்தாச்சு. அங்கே இருக்க பாருங்கள் 2 பிளேஸு. கொஞ்சம் ஓகே, அதை எப்படியாச்சும் ஆற வச்சு அடிச்சிடணும். 2 அடி தானே ஆகும். ஓடியதா பிளேஸ் ராடுங்க இருக்கா. பிளேஸ் ராடு என்ன கைஸ், பிளேஸ் ராடே தர மாட்டேங்குது. ஆட்டு 1 அங்கே வேறு ஒன்று இருக்குது. எப்படிட்டேன். ஃபயர் பால்டு பை பிளேஸ். ஓகே கைஸ், பிளேஸ் வேலை வழியாயிட்டேன். இதை மறுபடியும் ரீஃபில் பண்ணி வச்சுப்போம். அங்கே தான் ஒரு இது இருக்குது. அதை எப்படியோ இங்கே காலி பண்ணிடுவோம். எப்படியாச்சும் காலி ஆகிடு. ரசு வந்துருக்கா. ஒரு பிளேஸ் ரோடு. எஸ், அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஐயோ இன்னும் இங்கேயே ஒன்று இருக்கா. சரி விடுங்க, இதை முதல்ல முடிச்சுட்டு மேலே போவோம். ஓகே, காலி கைஸ். இது ஒன்று தந்துருக்கு. 2 பிளேஸ் ராடு கிடச்சிருக்கு கைஸ். போஷனும் செய்யலாம்ல. இதை வச்சு பிளேஸ் பவுட்ரு செஞ்சு அதை வச்சு போஷனும் செய்யலாம் கைஸ். வாங்க இப்போதைக்கு அப்படியே மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் அப்படிக்கா மேலே சிவனேன்னு உடச்சிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, இது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, கடுப்பு ஏற்றுறாங்க. விட்றா 1 நிமிஷம் ஏறா. டெய்லி விட்டாதான் சரி போடுறேன். நீங்கள் ஐயோ சிக்கிட்டேன் கைஸ். சரி விடுங்க, மறுபடியும் ரீஃபில் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஐயோ இது வேறு, இதை அடித்து போட்டுக்கலாமா. வேணாம் விடுங்க, ஏன்னா 2 இருக்குது. அது கூட சண்டை போட்டு. ஓகே, இப்போ டேட் வேறு காலி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஆனாச்சும் பிளேஸ் இங்கே ஒன்று இருக்குது. 2 இருக்கா. கஷ்டமாக போச்சு. எத்தனை ஒன்றாச்சும் கிடச்சிதா. 1 கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3ஆவது வந்து போன தடவை அடிச்சப்போ கிடச்சிருக்கா. நான் ஒழுங்காக கவனிக்கல. ஓகே வாங்க, ஃபோட்டோஸ் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்போம். இந்த சைடு ஒன்றுமே இல்லை. அப்படியே போனால் கீழே தான் ஒன்று. இந்த சைடும் அதே டெட் எண்டுன்னு இதை சொல்லுவாங்களா. சரி, இங்கே 2 பேர்ஸ் இருக்காங்க.
ஓகே இதையும் காலி பண்ணிடுவோம். ஓகே எஸ் அதை காலி பண்ணியாச்சு. நீ வா. வேறு பவு எடுத்துகிட்டு வந்தது நல்லதாக போச்சு. முன்னாடிலாம் நெதருக்கு பவுவே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில யூடியூப்பில் தான் பார்த்தேன் பவு எடுத்துகிட்டு போனானுங்க. அதே மாதிரி போனேன். ஐயோ இது வேறு வந்துடுச்சா. இது உனக்கு இது என்ன இதுக்கு தொல்லை இது எப்போ பார்த்தாலும். ஓகே இங்கே ஒரு வழி போகுது கைஸ். இங்கே நிறைய க்ளோஸ் பண்ணிருக்கானே என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. இது போதும் எனக்கு. ஓகே அதாங்க கதை வருது பாருங்கள். என்ன ஏன் இதில் மிஸ் ஆகுயா நெருப்பு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே என்னோடலேருந்து மிஸ் ஆவியா ஆகு. ஏதாச்சும் தந்திருக்கா? ஒன்றுமே தரல. டெட் எண்டு. திரும்ப என்ன அது நெருப்பு தானானே இது விஷயமாக இருக்கு. ஓ இந்த வழியாக தான் வந்தானா அந்த வழியில். ஓகே இங்கே ஒரு பிக்னிக் நான் எதுவும் பண்ண மாட்டேன் தான். என்கிட்ட டைமண்டில் வச்சு கோல்டில் ஒரு ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கேன். பூட்ஸ் இந்த மாதிரி. அங்கே ஒரு பிளேஸ் வருது. ஓகே ஓகே கைஸ் இங்கேயும் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்வாடாலே அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம் பௌவாலே அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அவன் பில்லிங் மேலே மட்டும் படக்கூடாது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே இதை இப்போதைக்கு ஸ்வாடாச்சு வச்சுக்கோங்க. அப்பாடி 4 இருக்குது இப்போதைக்கு. அங்கே ஒன்று வருது பாருங்கள். இவன் இருக்கான் என்னை காப்பாற்ற. இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ டே என்னடா இப்படி பண்ணுற? உங்களை நம்பி அந்த நேரம் நெருப்பு. சரி விடுங்க. ஓகே இதை காலி பண்ணிட்டா வந்தது. ஓகே 5 வந்துருச்சு. இன்னும் ஒரு பிளேஸ் ராடு கிடச்சிதுன்னா ஐயோ வித்தர் ஸ்கெல்டனு. ஓகே அவன் அங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பிளேஸ் ராட் கிடச்சிதுன்னா ஃபோர்ட்ரஸை முடிச்சுக்கோம். இந்த வீடியோவில் நம்ம நெதர் எக்ஸ்ப்ளோரேஷன் பயங்கரமாக பண்ண போகிறோம். இதே ஐடியாவில் தான் பேஸ்டன் போக போகிறோம், ஃபோர்ட்ரஸ் போக போகிறோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பிளேஸ் ராட் கனெக்ட்டு மீதி நான் அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதில் இப்போ சாப்பிடு பா. எப்படி அனுப்பிச்சு அதை மட்டும் அடிச்சியா? இப்போ கரெக்டாக அடிச்சிட்டேன். வேறு லெவல் 6 கிடச்சிச்சு கைஸ். இதை வச்சு நம்மளால் ஐ ஆஃப் அண்டர் 12 செய்ய முடியும். 1க்கு 2 இது கிடைக்கும். ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீதி பிளேஸ் ராட்டை நான் அப்புறமா கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்தது ஃபோட்டோ வச்சு பேஸ்டன் இல்லை வேர்ப்டு ஃபாரஸ்ட் போகிறோம். ஓகே கைஸ் அப்படியோ இப்போ அடுத்தது பேஸ்டன் போகலான்னு வந்துடுறேன். இந்த பேஸ்டன் ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஓகே எனக்கு தெரிஞ்சு இது ட்ரெஷர் பேஸ்டன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சங்கு பேஸில் ட்ரெஷர் பேஸ்டன் போட்டுருந்துச்சு. ஆனால் ட்ரெஷர் பேஸ்டன் கிடையாது போல். ஓகே கொஞ்சம் பிளாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பேஸ்டனுக்கு வீட்டுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தெரியாமல் இந்த பேஸ்டனுக்கு வந்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ் ஃபோர்ட்ரஸ் இந்த பேஸ்டன் கிட்டே வந்துட்டோம் பாருங்கள். இங்கே தான் பேஸ்டன் இருக்குது. ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டேன். இங்கே எப்படி அந்த இடத்துல 2 பிளாக் தனியாக வந்துக்குது? அதுதான் என் டவுட்டு. இங்கே பிளாக்ஸ் ஏதாச்சும் சரி விடுங்க அடைச்சிப்போம். பிளாக்ஸ் என்ன இங்கே தான் எவ்வளோ கிடக்கு? ஓகே போதும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அங்கே பேஸ்டனுக்குள்ளார நிறையா தேவைப்படும். இந்த பேஸ்டனுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா நமக்கு ஸ்மித்திங் டம்ப்ளேட் நெதரைட் ஸ்மித்திங் டம்ப்ளேட் கிடச்சி இன்கிரிட் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து ஸ்மித்திங் ஐயோ லாவா அதுக்கு வந்து ஸ்மித்திங் டம்ப்ளேட் தேவை கைஸ். அது வந்து நெதரைட் டர்மராக செய்ய அந்த 1.20 அப்டேட்டில் தான் கொண்டு வந்தானுங்க. பழைய அப்டேட் வச்சுருந்தா செமையாக இருந்திருக்கும். ஓகே இப்போ வந்து அதுக்காக தான் ஸ்மித்திங் டம்ப்ளேட் எடுக்க நம்ம இப்போ பேஸ்டன் வந்திருக்கோம். இது என்ன இடிக்குது? இதுதான் அந்த இடத்துல அப்போ மறந்துட்டு இருந்துச்சு. இதையும் உடச்சி எடுத்துக்குவோம். ஓகே இப்போதைக்கு என்ன நிறையா இருக்குது. ஓகே அந்த மாதிரியே வா ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கட்டும். ஓகே கைஸ் ஃப்ரிட்ஜு மாதிரி செஞ்சாச்சு. இப்போ அப்படியே பேஸ்டனுக்குள்ளார போகலாம். இது இந்த 2 பாதை போகும். ஒரு பாதைக்குள்ளாயோ இது ஜஸ்ட்டு மிஸ்ஸு எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு பாருங்கள். இங்கே அதுக்கிட்ட இருந்து துப்பிச்சிருக்கு. எல்லாம் வேறு லெவல். இந்த சைடு உடைச்சாதான் இது வரும்னு நினைக்கிறேன். அந்த எஸ் இங்கே தான் அந்த ட்ரெஷர் லூட்டு அப்புறம் நிறையா டைமண்ட் பிளாக்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான். ஓகே கைஸ் எப்படியாச்சும்
அந்த ட்ரெஷர் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எப்படியும் இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு கமாண்டர் பில்டிங் நேரம் இருக்கான். இங்கே இருக்கிற ஸ்பேனரை உடச்சாச்சு. ஓகே, கமாண்டர் பில்டிங் நேரம் அடிச்சா இங்கே ஒருத்தன் இருக்கான். யாரை இது பண்ணுவான், என்ன பண்ணுறது, அடைச்சி விட்ருவோமா இங்கே வழி மாதிரியே. ஓகே, இதுதான் நல்ல ஐடியாவாக இருக்கும். இப்போதைக்கு அங்கே வந்து லூட்டை மட்டும் எடுக்கணும் எப்படியாச்சும். ஓகே, இவனுங்க வேறு இங்கே இருக்கானுங்களா, இவனுங்களை அடித்து போடணும். இவனுங்க ஃபேனாகி தொலைகிறாங்க, அதை உடச்சுமே. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், இவனுங்களை அடித்து போட்டுட்டு அந்த கமாண்டை போய்ட்டு இது பண்ணுற கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எப்படியோ கிட்டக்க இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து அப்படியே கவர் பண்ணணும். இங்கே ஒரு ஏரியா மாதிரி அவனுங்களுக்கே தெரியாமல் தான் அந்த மாதிரி கவர் பண்ணி அதை அப்படியே அந்த டைமண்ட், அந்த பிளாக்கு, செஸ்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தான் அவனுங்களுக்கு தெரியாது, அடிக்கவும் மாட்டானுங்க. சேஃப்டிக்கு இன்னும் பிளாக் கைட்டு போட்டுப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த சைடும் அப்படியே கவர் பண்ணுவோம். இப்போ இதை முதல்ல இங்கே முதல்ல இது பண்ணுவோம். கரெக்டாக இருக்கும், அவனுங்களுக்கு தெரியாது. இப்போ இதில் ஓப்பன் பண்ணி ஓகே, ஒரு ஸ்மித்திங் டம்ளர் இருக்குது. எதுக்கு பதிலாக்கலாம், ஓகே இதெல்லாம் தேவையில்ல. கோல்டன் பிளாக்ஸ், ஒரு கோல்டன் ஆப்பிள், என்சாண்டட் ஆப்பிள். ஓகே, இதை எதுக்கு பதிலாக்கலாம். ஓகே, பூட்ஸுக்கு பதிலாச்சுட்டோம். இப்போ இந்த பூட்ஸுக்கு ஓகே, இந்த பவு தான் வேணாம் விடுங்க. ஓகே, மீதி ஏதாச்சும் இருங்க, இந்த ஹெல்மெட்டை போட்டுப்போமா. சரி வேணாம் விடுங்க. இது என்னது பிளாக் ஸ்டோன், எல்லாம் எனக்கு தேவையில்ல. இப்போ இந்த செஸ்ட்டு பிளேட்டு ஏதாச்சும் வந்து பதிலாக. ஓகே, இந்த பிளாக் காணும். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே இருக்கிற கோல்டன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, அதை எடுத்துகிட்டு அப்படியே வேர்டு ஃபாரஸ்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதெல்லாம் எடுக்கலை, ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறதே போதும், என்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் அவ்வளோவா எடுக்கலை. நான் அப்படியே வேர்டு ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்படி வேர்டு ஃபாரஸ்ட் வந்துச்சு. இப்போ வந்து இந்த எண்டர்மேன் இங்கே ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிட்டு, இப்போ எண்டர்மேனுக்கு வந்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணுவாங்கள்ல. எண்டர்மேன் ஹைட் வந்து 3 பிளாக் ஹைட்டு, நம்ம வந்து 2 பிளாக் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி இதுக்குள்ளார போய் பண்ணிக்கணும். உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, தெரியாமல் அடிச்சிட்டேன், ஓடிட்டு இதுக்குள்ளார அடிச்சிட்டோம். அப்படியே இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும் கைஸ். ஆனால் இதை முழுசாக கட்டிடுவோம், ஆனால் அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும். ஓகே, நம்ம முதல்ல காலி பண்ணணும். என்கிட்ட நிறைய ஸ்மித்திங் டம்ளர் இருக்குது. அந்த இது ஏன்ஷியன்ட் சிட்டி நான் போயிருந்தேன், நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. அதில் எனக்கு கொஞ்சம் ஸ்மித்திங் டம்ளேட்லாம் இருக்குது. அது இப்போ சைலண்ட் ஸ்மித்திங் டம்ளேட் அது கிடச்சது ரொம்ப ரேர் தானே. வந்து கொஞ்சம் தான், ஒரு 800 பிளாக்ஸ் அந்த மாதிரி தான் தூரத்தில் வந்து ஏன்ஷியன்ட் சிட்டி இருக்குது. ஸோ அங்கே போய் நல்லா லூட் அடிச்சுட்டு வந்தேன். அங்கேனா எனக்கு அவ்வளோவா ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இந்த சைலன்ஸ் இந்த ஸ்மித்திங் டம்ளேட் கிடச்சிது. அடுத்த வீடியோவில் நம்ம நெதரைட்டுக்கு வந்து சைலன்ஸ் ஸ்மித்திங் டம்ளேட் தான் போட போகிறோம். ஓகே, அடித்து ரெண்டர் போட கலெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேஸை முழுசாக கட்டிடும். வந்து தொலை பண்ணுறதுனால தான் பேஸை கட்டாமல் அப்படி வந்துட்டேன். டர்ட் வச்சு கட்டாதீங்க நீங்கள் கட்டினீங்கன்னா. எண்டர்மேன் சம்டைம்ஸ் டர்ட் எடுப்பானுங்க. ஸோ தோல் ஐயோ, அவனை இப்போ ஏதாச்சும் பண்ணனா இதுக்கு இப்போ என்ன தாயே இல்லாமல் வந்து அடிக்கிறேன். கடிச்சிட்டு நிறைய லூட்டிங் ஸ்வாடோடு வந்து ஆனால் லூட்டிங் ஷாட்டுக்கு தெரியாத இத்தனை அடி அடிச்சது எனக்கு ஒன்றுமே தெரில. என்ன இவனும் ஒன்றும் தெரில. லூட்டிங் ஷாட்டுக்கு மரியாதை லூட்டிங் 3 கைஸ். இது வந்து நான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு அடுத்தது வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு தான். அடுத்தது தான் லாஸ்ட் பார்ட். அதுக்காக லாஸ்ட் பார்ட்டில் அதுக்கப்புறம் எண்டு சிட்டி இருக்குது. ஸோ அதுக்காக கண்டுபிடிக்க போயிருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு இது கிடச்சிது, இந்த புக்கு லூட்டிங் 3 புக்கு. ஓகே, அதில் லக் ஆஃப் தி சி, லூட்டிங் 3 அந்த மாதிரி எல்லாம் கலந்துருந்துச்சு. ஆனால் அதில் வந்து அதை நான் ஸ்வாடுக்கு போடலான்னு நினச்சி போடும்போது லக் ஆஃப் தி சி எல்லாம் போயிடுச்சு. தனியாக எனக்கு எடுக்க முடியுமா அந்த மாதிரிலாம் தெரியாது கைஸ். தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அனுப்போம்.
ஓகே. ஆனால் ஒரே நேரத்தில் அடிக்கும் போது நிறையா கிடைக்கிது. ஒருத்தவன் தரும்போது நிறையா தரான், ஆனால் தந்தால் நிறையா தரான். ஓகே, தந்தால் ஒரே இதில் 3 தரான். இதான் கூட்டிங் சார் என் மகிமை. ஓகே, எனக்கு 12 தாங்கடா, அது போதும்டா. எனக்கு வேறு எதுவும் தேவை மீதியெல்லாம் நான் எனக்கு அப்புறமா கலெக்ட் பண்ணிப்பேன். இப்போதைக்கு ஒன்றுமே தான் இல்லை, வேஸ்ட்டு. என்னடா இப்படி இருக்கீங்க நீங்களாம்? என்ன இந்த சைடு நான் கட்டவே இல்லையா? கட்டிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, என்கிட்ட வீட்டில் ஒரு 2 இருக்கும். ஸோ இல்லை வீட்லேயே என்கிட்ட 4-5 இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 8-7 கிடச்சிதுன்னா போதும். ஏன்னா வீட்டில் நான் அவ்வளோ எண்டர்மேன் வருவானுங்களா, நைட் நேரத்தில் நல்லா அடிப்பேன். ஓகே ஓகே, அம்புக்கு இழுத்துட்டு வாங்க கைஸ். அவனுங்களா வரமாட்டானுங்க, கண்ணை பார்த்தாலும். எனது பெட்ராக்கில் வரமாட்டானுங்க. ஜாவானா கண்ணை பார்த்தா வந்துடுவாங்க, பெட்ராக்கில் வரமாட்டாங்க. ஜாவாலையும் இப்போ தெரிலானா பழைய பிள்ளைல தான் வந்தானுங்க ஜாவாலையும். ஓகே, புது அப்படியெல்லாம் நான் விளையாடல ஜாவால. ஓகே, இங்கே இருக்கு. ஐயோ ஓடிட்டான். வாடா ஃபார் யூ. ஓகே, இப்போ எவ்வளோ 5 இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு 5 3 அந்த மாதிரி தாங்கடா போதும். வீட்லேயே என்கிட்ட 6-5 இருக்கும், 5-6 இருக்கும். அது போதும் எனக்கு. 12 இருந்துச்சுன்னா போதும். சேஃப்டிக்கு ஒரு 8-9 கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம். இவனும் ஒன்றும் தரலையா, வேஸ்ட்டு. மட்டமாக இருக்கேன் தாடா. ஐயோ மாட்டிட்டேன் அவ்வளோதான், செத்துனேன். சரி பரவாயில்ல, இங்கே தானே ரீஸ் பண்ணுவேன். ஓகே, அடிப்போம். ஓகே, இவனாச்சும் தருவானா? தந்தா செம்மையாக இருக்கும் கைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் இல்லைன்னா பரவாயில்ல, மற்றதை பண்ணுங்கள். ஓகே, இது போதுங்க. இப்போ எனக்கு வந்து ஒன்றும் தெரில. ஓகே, இவனை எப்படியாச்சும் வம்பு எடுத்தால் மட்டும் போதும். ஏன்னாச்சும் அடியா செத்துட்டானா? ஓகே, 9 எண்டர்பேர்ல் கிடச்சிச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. டாடா, பாய்.